வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் சித்திரலேகா மனநல மருத்துவர் அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். என்னோட படிப்பு முடிஞ்ச உடனே நான் முதல்ல வேலை செஞ்சது முதியோர்களுக்காக தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக எனக்கு ரொம்ப அந்த ஆர்வம் கொடுத்தவர் எங்க ப்ரொஃபசர் நாயர், எங்க காலேஜ் ப்ரொஃபசர். அவர் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அங்க நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க பகல்ல முதியோர்கள் சாயங்காலம் போயிடுவாங்க. அது ஒரு முதியோர் இல்லாம அவங்க காலையில ஒரு 9 மணிக்கு ஒரு 4:30 மணிக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பக்கத்திலே இருக்கு. அது மாதிரி ஒரு 4 சென்டர் சென்னையில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் VS நடராஜன் எங்களுக்கு ஜீரியாட்ரிக் ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அவங்க கூட நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நாங்க GHக்கு டெய்லி போயிட்டு இருப்போம். நானும் என்னோட கோ ஒர்க்கரும் 2 பேரும் ஆல்டர்னேட் டேஸ் போவோம். போயிட்டு அங்க காலையில எங்களுக்கு OPD இருக்கும். அது 1978ல ஆரம்பிச்சது இருக்கு. நாங்க 1983ல நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 60 வயசுக்கு மேல தனிப்பட்ட முறையில டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. 78லயே ஆரம்பிச்சது. அதுல டாக்டர் ப்ரொஃபசர் 86ல ஃபர்ஸ்ட் அவர் தான் ப்ரொஃபசர் ஆனாரு. ஆனா அவர் தான் ரொம்ப ஆர்வம் காட்டி முதியோர்களுக்காகவே தனியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 60 வயசுக்கு மேல தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம மத்தவங்க கூட லைன்ல நிக்காம ஈஸியா அணுகிறதுக்கு நாங்க GHல என்ட்ரன்ஸ்லயே அந்த OPD இருந்தது. போவாங்க. நாங்க பதிஞ்சிடுவோம். அதுல நிறைய பேருக்கு பாதிப்பு என்னென்ன இருக்கு, அவங்களோட நோய் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இண்டிவிஜுவலா பார்த்துட்டு, இதுல எக்ஸ்ட்ரா வேலை என்னன்னா, நாங்க அந்த 4 சென்டர் இருக்கிறதுல நாங்க டெய்லி போயிட்டு இருக்கோம். நாங்க ஒரு சமூக சேவகர் அந்த இடத்துல இருக்கும்போது 4 இடத்துல போகும்போது நாங்க அந்த 4 சென்டர்ல இருக்கிற முதியோர்கள் அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் நாங்க கைடன்ஸ் கொடுத்து, அவங்களோட மனநிலை பாதிப்பு எப்படி இருக்கு, அவங்க எதுக்காக அந்த அந்த சென்டருக்கு வராங்க, அந்த இடத்துக்கு வந்தா எதுக்காக அவங்க அவங்களோட பிரச்சனைகள்லாம் அங்க சொல்றதுக்காக நாங்க போய் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்போம். அது கிட்டத்தட்ட நான் மனநோய் பிரிவுல நான் ஒரு 35 வருஷமா இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தா ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல நான் 86ல சேர்ந்து இருக்கிறேன். இப்போ இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ரிட்டையர் ஆனேன். அதுல இருந்து பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில நான் முதியோர்கள் கூட சேர்ந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு இருக்கேன். போதை அடிமையானவங்களுக்கு, அந்த பிரச்சனைகள், மனநோய் பிரச்சனைகளுக்கு, அதே மாதிரி இந்த குடி போதை அடிமையானவங்களுக்கு எல்லாம் நான் தீர்வு சொல்வேன். ஆலோசகர் நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தது. அதிகாரியா ஆயிருக்கேன். சமூக சேவக அதிகாரியா ஆகி அதுல என்னோட கீழே ஒரு 20 பேர் சமூக சேவகர் இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்கவுங்க வேலை. இந்த மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய துறை இருக்கு இல்லையா, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. அங்க இருக்கிற ஒருத்தர் சோஷியல் ஒர்க்கர் போஸ்ட் என் கீழே இருப்பாங்க. அங்கே பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த தீர்வு நான் ஈஸியா கொடுப்பேன். சோ இந்த முதியோர்கள் எனக்கு ரொம்ப இந்த 1.5 வருஷம் நாங்க வேலை செய்யும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட நிச்சயமா சொல்றேன், அந்த இது அந்தோட வேலை, என்னோட அனுபவங்கள் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, அதை எடுத்துட்டு நான் எங்களோட வீட்டுல இருக்கிற முதியோர்களுக்கெல்லாம் அந்த ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு நல்ல விதமா அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி மேடம். முதியோர்களுடன் உங்களுடைய அனுபவங்கள். இப்ப நீங்க முதியோர்களுடன் மனநல ஆலோசகரா 1.5 ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றிருக்கீங்க. அதுல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள், நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தா எனக்காக பதிவிடுங்க மேம். இப்ப நான் இந்த 4 சென்டர் போறது ஒரு சென்டர் வேறு தூரமா இருக்கும். நீங்க எல்லாம் சென்னை வாசி. அம்சிக்கரையில ஒண்ணு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு இடத்துல இருக்கு, ராதாகிருஷ்ண சாலை நகர்னு ஒண்ணு இருக்கு.
அதுக்கப்புறம் பெரம்பூர்ல 2 இருந்தது. ஸோ நாங்க வந்து எடுத்துட்டு இந்த 4 சென்டர் கண்டிப்பா நாங்க பார்த்துதான் வரணும். முதியோர்கள் எங்களை விட மாட்டாங்க. நீங்க எப்ப வர்றீங்கக்காக எங்களுக்கு காத்துட்டு இருப்பாங்க. அது ஏன் வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு வராங்கன்னா, அது எப்படின்னா நாங்க ஒரு பெரம்பூர் சென்டர்ல பாத்தீங்கன்னா, ஒரு முதியோர் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வாடகை விட்டுருக்காரு. ஒரு ரூம் போட்டு நீங்க வாங்க. நான் வந்து நிறைய பேர் எங்க கூப்பிட்டுட்டு வரேன். அவங்களுக்கு நல்லது சொல்லணும்னு சொல்லிட்டு அவரே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தாரு அந்த காலத்திலேயே. அவர் வந்து ஒரு லீடரா நாங்க போட்டு விட்டோம். அவர் தான் நாங்க இல்லாத நேரத்துல அவர் பார்த்துப்பாரு. இந்த நிறைய பேர் ஏன் வராங்கன்னா, முக்கியமா மருமகள் தொல்லை, அவங்களுக்குள்ளே பிரச்சனை. அதாவது நான் வந்து யாருமே போக்கஸ் பண்ணல, மருமக தான் செய்யறாங்க இல்ல, இவங்களும் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முடியாம வீட்டுல பிரச்சனைகள் இருக்கும் போது அவங்கள வந்து ஒரு முக்கியத்தை கொடுக்காம வெளியில போங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம இந்த இல்லத்துக்கு வருவாங்க. அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, அவங்க இங்க வந்த உடனே நிறைய கத்துக்கிறாங்க. அவங்க சும்மா நாங்க உட்கார வைக்கல, அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். எப்படி நீங்க வந்து என்ன பிரச்சனை அதுல ஒரு தீவிர சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் கத்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, எதுக்காக இவங்க வராங்க எதுக்கு போறது எனக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு பூதவத்தி பண்ண கத்துக்கிட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து இவங்களே காசை போட்டு நாங்க வந்து ஒரு ஃபண்ட் வாங்கி நாங்க காசு போடும்போது அவங்க அதை விற்கும் போது அவங்களுக்கு ஒரு சம்பார்ஜனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கு அவங்க வந்து ஒரு 50 ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் ஒரு வீட்டுல கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டுல பசங்க உங்க ஆயா கிட்ட கொடுத்து காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்சன் இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, பேப்பர் கவர்ஸ் பண்ணுவோம், நாங்க சொல்லி கொடுத்தோம். இப்போ நாங்க பார்க்கும்போது அந்த பேப்பர் வந்து அவங்களே வாங்குவாங்க. இந்த நியூஸ் பேப்பரை 1 கிலோ 3 ரூபாய் இப்படி வாங்கி அவங்க விற்பனை பண்ணும்போது காசு வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாகும். அதனால நான் என்ன பண்ணேன், என்னோட இண்டிவிஜுவலோட முயற்சினால எல்என்டி கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா நம்ம இதுல சென்னையில. அந்த கம்பெனில எங்களோட கிளாஸ்மேட்ஸ் நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, உங்களோட நீங்க நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, மேகசின்ஸ் வாங்குறீங்களே, அதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு. தாராளமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு ஆஃபர் வந்தது. ஸோ பேப்பருக்கு காசு இல்லாம அவங்களுக்கு சப்ளை நிறைய வந்திருக்கும் போது இந்த பேப்பர் கவர்ஸ் நிறைய பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்தது. அவங்களுக்கு 20 ரூபாய் 50 ரூபாய் சம்பாதிக்கிறது 100 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், என் பெயர் பூங்கோதை, வயது 50. நான் திருமதி சித்திரலேகா அவர்களின் உரையாடலை கேட்டேன். அவர்கள் முதியோர்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகள் மற்றும் மன வருத்தங்களை பற்றி பல உதாரணங்களின் மூலம் எடுத்துரைத்தார். அவர்களின் உரையாடலை கேட்ட பிறகு எனது எண்ணம் சற்று தெளிவடைந்துள்ளது. எனது மாமனார் பெயர் ராமசாமி. அவரின் வயது 97. இதுவரையில் அவர் எனது பராமரிப்பில் தான் இருந்து வருகிறார். இவர்களின் உரையாடலை கேட்ட பிறகு அவரை இன்னும் நன்றாக பராமரிக்க வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. நன்றி. நேர்களே, டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலா வந்து மாதவிடாய் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு 45 வயசுல இருந்து 55 வயசுல வந்து நடக்கும். அப்போ நமக்கு இப்போ ஒரு 80 வயசு வரைக்கும் பொதுவா வந்து எல்லாரும் வந்து ஒரு 75 இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து நல்லபடியா இருக்கிறதுக்கு இப்ப நிறைய மருத்துவ இதெல்லாம் முன்னேறி இருக்கிறதுனால ஒரு 30 வருஷம் வந்து நம்ம அதுக்கப்புறமேட்டு உயிரோட இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் வந்து நமக்கு வரலாம், இல்ல என்ன பிரச்சனைகள் வந்து நமக்கு வரலாம். ஸோ யூஸ்வலா மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியும் இல்ல இம்மீடியட்டா நம்ம அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் சில பேருக்கு வந்து அதிகமா வந்து அந்த வேர்க்கிறது அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யூஸ்வலா வந்து ரொம்ப பயத்தாலே வந்து இப்ப என்னன்னா நெஞ்சு வலி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் நினைக்க வேணாம். இது வந்து யூஸ்வலா நம்ம மாதவிடாய் காலத்துல வந்து இந்த அடிக்கடி திடீர்னு நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட ரொம்ப வேர்த்து வந்து நம்ம ஏந்திரிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். நன்றி மேடம்.
எனக்கும் என் தோழி பல பேருக்கும் மாதவிடாய் நின்ற பிறகு மூட்டு வலி பிரச்சனை வருதே, அது ஏன் மேடம்? 30 வயசு ஆனாலே வந்து பெண்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம்ங்கிறது நார்மலா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்மளோட மேக்சிமம் வந்து போனோட இது வந்து 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் தான் ஆகும். அதுவும் 65 வயசுக்கு அப்புறம் இந்த மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு 50 வயசு ஆன உடனேயே நம்மளோட எலும்பு தேய்மானம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அது சுத்தமா நமக்கு நிறைய எலும்பு தேய்மானம் ஆறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய கால்சியம் சத்துள்ள சாப்பாடை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த எலும்பு தேய்மானத்தை வந்து நம்மளால வந்து குறைக்க முடியும். அதுக்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டெய்லி குடிக்கிற பால், தயிர், பன்னீர் இதுல எல்லாமே வந்து நிறைய வந்து கால்சியம் சத்து வந்து இருக்கு. இது ஒத்துக்காதவங்க வந்து கால்சியம் மாத்திரை வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 1.5 கிராம் வச்சு கால்சியம் மாத்திரை வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எலும்பு தேய்மானம் வந்து கொஞ்சம் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். சோ இது வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா எலும்பு தேய்மானம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிராக்சர்னு சொல்றோம் இல்லையா, அந்த எலும்பு முறிவு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம எலும்பு தேய்மானம் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு விட்டமின் டி அதுவும் வந்து நம்ம கட்டாயமா வந்து எடுத்துக்கணும். சோ விட்டமின் டி வந்து நம்ம மாத்திரையா தான் எடுத்துக்கணுமா அவசியம் கிடையாது. நம்ம போயிட்டு ஒரு வெயில்ல வந்து ஒரு 15 நிமிஷத்துல இருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம முகம், கை, கால்ல வந்து ஒரு வெயில் படுற மாதிரி நீங்க டெய்லி ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் நின்னீங்கன்னா கூட அந்த அளவுக்கு வந்து தயாரான விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு வந்து போதுமானது. அதுக்கு வந்து நம்ம மாத்திரை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை அளவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு அதுக்காகவும் மாத்திரை வந்து சப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணுவாங்க. எதுக்காக வந்து இந்த எலும்பு தேய்மானம் வந்து நமக்கு இவ்வளவு பிரதான முக்கியம் கொடுக்குறோம் அப்படின்னா, யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா வயதாக நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் நடக்கிறது வந்து நம்ம வந்து நார்மலா நடக்கிறத விட வந்து கொஞ்சம் வந்து அந்த தள்ளாட்டம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தள்ளாட்டம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கீழே விழுந்தோம்னா நமக்கு அந்த எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கு. சோ இந்த கீழே நம்ம விழாம இருக்கிறதுக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா வயசானவங்கன்னா வந்து எப்ப படுக்கை ஆவாங்கன்னா அந்த கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு அதுல இருந்து அவங்களால வெளிவர முடியாம தான் வந்து படுக்கையே ஆவாங்க நிறைய பேர் வந்து. சோ நம்ம எப்படி வந்து இந்த கீழே விழாம நம்மள வந்து பாதுகாத்துக்கிறது, என்னென்னலாம் நம்ம தடுப்பு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து முதல்ல வந்து இப்ப இந்த உணவு முறைகள் சொன்ன இல்லையா, இந்த காய்கறிகள், பழங்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். அடுத்து வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, ஒரு வயசானாலே வந்து நம்மளோட டெய்லி நம்ம நடக்கிறது, வேலை செய்யறது எல்லாமே வந்து கம்மியாயிடும். சோ அதுக்கு எடுத்த மாதிரி நம்மளோட உணவுகளையும் வந்து நம்ம கட்டுப்படுத்தி கம்மியா தான் சாப்பிடணும். ஏன்னா ரொம்ப எடை ஜாஸ்தி ஆனாலும் நமக்கு வந்து இந்த தடுமாற்றமும் வரும், இந்த எலும்பு தேய்மானமும் ஜாஸ்தி ஆகும். சோ அதனால நம்ம எடை அதிகரிக்காம வந்து நம்ம பாத்துக்கணும். அடுத்தது நம்ம இதுவரைக்கும் உடற்பயிற்சியே எதுவும் பண்ணலன்னா கூட நம்ம உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். எதுக்காக? நம்ம அந்த இதுல காமிக்கிற மாதிரி ஒரு ஜிம்ல போய் பண்ணணும், இல்ல ரொம்ப ஃபாஸ்டா வாக்கிங் போகணும், சைக்கிள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஒரு எங்க ஹாஸ்பிட்டல் இப்ப மணக்கல நகர் மருத்துவக் கல்லூரியோட பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க ஒரு சேர்ல உட்காந்துட்டே வந்து நம்ம எப்படி கால்லாம் வந்து நம்ம தூக்கி நம்ம பேலன்ஸ் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், ஒரு 4-5 எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கனாலே உங்களோட முதுகு, உங்களோட அந்த நடக்கிறதுக்கான அந்த இது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு என்னென்ன இது பண்ண முடியுங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாடிப்படியில ஏறி இறங்கும் போது 2 பக்கமும் வந்து கைப்பிடி இருக்கிற மாதிரியான மாடிப்படினா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கீழே விடுறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கு. அப்படியே வீட்டுல வந்து மாடிப்படி ஏறிதான் இறங்கணும் அப்படின்னா இன்னொரு பக்கமும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இன்னொரு கைப்பிடி வச்சு கொடுக்க சொல்லுங்க. மாடிப்படி மேலையும் கீழையும் வந்து லைட் எல்லாம் உங்களுக்கு போட்டு கொடுக்க சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்ல உட்காந்து எழுந்திரிக்கும் போதும் நமக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல தான் வந்து கீழே விழுவாங்க.
சோ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க பாத்ரூம்ல வந்து ஒரு சின்னதா ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம உட்கார்ந்து எழுந்திரிக்கும் போது நம்ம அதை புடிச்சிட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம கீழே விழாம இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். சோ அது ரொம்ப செலவாக போறது கிடையாது. அது ஈஸியா எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒண்ணு. அடுத்தது வந்து என்னன்னா, நம்ம குளிக்கிற இடத்துல வந்து கால் சறுக்கி விடாம இருக்கிறதுக்கு சின்னதா அந்த ரப்பர் மேட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை நம்ம போட்டுட்டு அந்த இடத்துல குளிச்சோம்னா நீங்க வந்து கீழே விடாம வழுக்கி விடாம இருக்கிறதுக்கும் அது வந்து உங்களுக்கு தடுக்கும். சோ இது ரெண்டும் வந்து நம்ம வந்து கவனமா இருக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணணும். சரி, எப்ப யாரெல்லாம் வந்து ஜாஸ்தி இந்த மாதிரி கீழே விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சின்னதா நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி நீங்களே பாத்துக்கலாம். என்னன்னா, ஒரு சேர், நல்ல கைப்பிடி இருக்க ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க. டைம் வந்து உங்க பேர பசங்களையோ இல்ல உங்க பசங்களையோ வந்து டைம் செக் பண்ண சொல்லுங்க. அந்த சேர்ல உட்காந்து ஏந்திரிச்சு ஒரு 10 அடி வந்து நீங்க நடந்துட்டு திருப்பி வந்து அந்த சேர்ல உட்கார்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அது ஒரு 12 செகண்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க கட்டாயமா மருத்துவரை அணுகி, ஏன்னா உங்களுக்கு கீழே விழாம இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், என் பெயர் கலைச்செல்வி. என் வயது 54. இந்த செய்தி எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்த பிறகு வரும் பிரச்சனைகள் பற்றி அறிந்தேன் மற்றும் எலும்பு முறிவு பிரச்சனைகள் பற்றியும் அறிந்தேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து நான் பலவற்றை தெரிந்து கொண்டேன். உங்கள் நேரத்தை இது போன்ற மூத்த குடிமக்களுக்கு ஒதுக்கி செலவழித்ததற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.